ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஈஸியான சட்னி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். ஒரே ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். இது தேங்காய் வந்து கொஞ்சம் அதிகமாகவே நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சம் வந்து மல்லித்தலை எடுத்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய், எனக்கு கொஞ்சம் காரமாக இருந்தால் பிடிக்கும், அதனால். பூண்டு வந்து ஒரே ஒரு பல்லு மட்டும் சின்னதாக எடுத்துக்கோங்க. இது கூட வந்து நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். இப்போ நான் வந்து தேங்காய் தக்காளி எல்லாமே கட் பண்ணிவிட்டு வந்துடுறேன். ஒரு செகண்ட். இப்போ நம்ம இங்கே கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். தேங்காய் தக்காளி எல்லாத்தையும் இதில் வந்து உங்களுக்கு எது அதிகமாக வேணுமோ அதான் நீங்கள் சேர்த்துக்கலாம். தேங்காய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தோன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். பூண்டு மட்டும் ஒன்றே சேர்த்துக்கோங்க, ஏன்னா அது ரொம்ப காரமாக இருக்கும். இப்போ நம்ம இதெல்லாம் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்குவோம். எல்லாத்தையும் நீங்கள் அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது கூட வந்து நீங்கள் தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். இந்த அளவு போட்டுக்கோங்க, சரியாக இருக்கும். தேவைப்பட்டால் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றாமல் அப்படியே அரைக்கணும். இப்போது நம்ம சட்னி அரைச்சிட்டு வந்தாச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது ரொம்ப சுவையாக டேஸ்ட்டாக இருக்குங்க. இதில் தண்ணி வேணாலும் நீங்கள் கலந்துக்கலாம். உப்பும் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த சட்னியோட தோசை வச்சு சாப்பிட போகிறேன். பாருங்கள், சுவையான சட்னி.